கண்களை மூடி கத்துறது. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். நாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்தீருப்போ. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்தீருப்போ. காலையும் மாலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் சொல்லுமா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய்வோ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய்வோ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான
பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. சத்தத்தில் சொல்லுவோமா? காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாரிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் சொல்லுவோமா? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். உந்தன் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. நீரே எங்கள் வெளிச்சம், நீரே எங்கள் கேடல், நீங்களே எங்கள் துருகம் தகப்பனே. நீரே எங்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையும். நீரே, உண்மையே நாங்கள் துதிக்க, உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உண்மை துதிக்க துதிக்க எதிராளிகளுடைய பாளையங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி லார்ட். ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய புதிய கிருபை இறங்கி வருகிறதற்காய் நன்றி சொல்லுகிறார். தேவனே அக்கினி மதிலாய் இந்த பட்டணங்களை சூழ்ந்து பாதுகாக்கிறது போல தோரிமா ஷடகதபா எருசலேமின் பட்டணத்தை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவன் எருசலேம் மதில்களினால் எருசலேம் மலைகளினால் சுற்றி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது போல இதோ கர்த்தரே பாதுகாப்பாய் எங்களுக்கு நீர் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ரூதா டுபுஷா டராபதடபலபா ஷகதுடேபா ருமாஷா டகதடகதலபா பாதுகாப்பு கட்டளையிடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மதில்கள் எழும்பட்டும், அக்கினி மதில்கள் சுடரொளி பட்டயங்கள் எழும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லௌதா டபாரா ஷடா கதலபா ஷிகபலா துராமா ஷடகதலேபா ருதடகதலபா ஷிகடகதுலபா டகதடகதலபா ருதடமா ஷடபலா துரகதலா ஷிகடகதலபா ருதடகதலபா ஷினதடகதலபா கலபா. சகல கட்டுகள் நிர்மூலமாகட்டும், சகல கட்டுகள் நிர்மூலமாகட்டும். ருதானா ஷபலா ருகதலபா ஷேகேபா ருதுனிமலா ஷிகபலகதடகதலபா கலபா. தேவ சேனை ஒன்று புறப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை முழுமையாய் தாழ்த்தி மண்டையில கொடுக்கிறோம். நீரே எங்களோடு கூட பேச இடைபடும் தேவன். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். Praise Lord. நல்லது. Thanks for joining. சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரி, வாசிக்கலாமா? 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனத்துல ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் இட் இஸ் Thursday. கர்த்தர் ஆசா ராஜாவின் நாட்களில் அமெரிக்கையை கட்டளையிட்டார். கரெக்டா? ஆசா நாட்கள்ல ஆசா என்கிற ராஜா யூதாவின் ராஜா இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் சாலமோனுக்கு அப்புறம் 2ஆய் பிரிந்தது. ஓகேவா? சாலமோன் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதது நிமித்தம், அவனுடைய நிர்விசாரணத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனம் 2ஆக பிரிந்தது. தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார், என்றென்றைக்கும் உன்னுடைய கோத்திரத்துல அல்லது உன்னுடைய பிள்ளைகள்ல ராஜா இல்லாம போகாது, எல்லாருமே ராஜாவா இருப்பாங்க, உன் பிள்ளை எல்லாம் ராஜா.
அப்படின்ற ஒரு கட்டளை. உன் விளக்கு என்றைக்கும் எரியாது, உன் விளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது அணையாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணி தாவீதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போனார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? தாவீது நாட்கள்ல மாத்திரம் இல்ல, தாவீதின் சந்ததியில என்றென்றைக்கும் ராஜரீகம் இருக்கும். அல்லேலூயா. ஆளுகை தன்மை இருக்கும், ஆழ்மை இருக்கும். ஆமென். ஏன்னா தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அதை விட்டு பிரியாதிருந்தது நிமித்தம். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். அது என்ன கிருபை? அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியில் ராஜாக்கள் இராமல் போவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? என்றைக்கும் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் வீட்டு அழிஞ்சு போகாது அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதை அப்படியே அவர் செய்து வருகிறது நிமித்தம். ஆனால் சாலமோனின் கீழ்ப்படிதல் அந்த வாக்கு தத்தத்தை முழுமையா சுதந்திரிக்க முடியாமல் போக பண்ணினது. புரிந்து கொள்ள முடியுதா? எப்பவுமே அப்படிதான். தேவனுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போக முடியாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாராவது ஒருத்தர், ஆகான் என்ற ஒருவன் யோசுவாவின் நாட்கள்ல பாபிலோனின் சால்வையும் மற்ற சாபத்தீடான பொருட்களை இச்சித்து எடுத்து ஒழித்து வைத்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனமே ஆயி பட்டணத்துக்கிட்ட தோற்று போய் முறிந்தோடி ஓடப்பட்டது இல்லையா? துரத்தப்பட்டார்கள், தோல்வியை சந்தித்தார்கள், அநேக பேர் இறந்து போனார்கள். யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறதை பார்க்கிறோம், காலை முதல் சாயங்காலம் என்று. அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் சுதந்திரத்தின் முழுமையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை தடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப வாழ்க்கையில நாம் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பகுதியில, நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியில நிர்விசாரமாகவோ கீழ்ப்படியாமையோ நம்மிடத்துல இருக்கும் என்றால் அது நம் முழு கப்பலையும் சேதப்படுத்திடும். ஒரு கீழ்ப்படியாமை ஆகிய யோனா கப்பல் கீழ்த்தட்டுல படுத்து கொண்டிருந்தது நிமித்தம் முழு கப்பலும் புயலுக்குள்ளேயும் அலக்களிக்கிற காற்றுகளுக்குள்ளேயும் அது சிக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் நம்மை பாதுகாக்க, நம்மை செவ்வையான பாதையில் நடத்த கர்த்தர் ஒரு மீனை அனுப்புகிறார். கையில சொன்னாமே, நம்முடைய சூழ்நிலைகள்ல நாம் கீழ்ப்படியாமையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. கர்த்தர் அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணார். அவர் வாக்கு தத்தத்தை குறித்து நிர்விசாரமா இருக்கிறது இல்ல. அவருடைய வாக்கு தத்தம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நிற்கும். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம உண்மையற்றவர்களா இருந்த போதும் அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து உண்மை உள்ளவரா இருக்காரு. அல்லேலூயா. ஆனா நம்ம கொடுத்த வாக்க, நம்ம கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கைய நம்ம நிறைய நேரத்துல உடைக்கிறோம், சாலமோனை போல. அல்லேலூயா. சாலமோனின் கீழ்ப்படியாமை இஸ்ரவேல் ஜனத்தையே இரண்டாய் பிளந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ராஜ்ய பாரம் தாவீதின் சந்ததி கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கும் அதே தான் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். சவுலுக்கும் தேவனுடைய வாக்குக்கு அவன் கீழ்ப்படியாமல் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணித்தானோ அப்பொழுது கர்த்தர் அவனை புறக்கணித்தார் என்று சாமுவேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் யாரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார். I think it is for me and for you. அல்லேலூயா. இது எனக்கும் உமக்கும் பொருந்தும். உலகத்துல இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாது. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல் நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க முடியாததின் காரணம் அதான். அவர்களுடைய அடுத்த சந்ததியை கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணினார். யோசுவா காலே மட்டும் அந்த சுதந்திரத்துக்குள்ள அவர்கள் சென்றார்கள். ஏன்? கர்த்தர் உண்மையுள்ளவர் சந்ததிக்கு கொடுக்குறான்னு கொடுத்துட்டாரு. ஆனா அவர்களால சுதந்திரிக்க முடியல. அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென்.
அந்த கான்டெக்ட்ல தான் ஆவியானவர் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள் செல்லுகிறது இனி வலுகிற காலமா இருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதின யாக்கியம் எழுதி கொண்டிருக்கிற போது 3ஆவது அதிகாரத்துல நீங்க கொண்டு போய் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சீங்கன்னா, வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள், எபிரேயருக்கு கர்த்தர் எழுது, எபிரேயர்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, கர்த்தர் எந்த டிசைபிள் தெரியல, பாலா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த we don't know who wrote Hebrews. Okay, இந்த ஈப்ரு புத்தகத்தை எழுதின நபர் ஆவியானவரை கொண்டு எழுதும்போது சொல்லுகிறார், எபிரேயரே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, அல்லேலூயா, அவளுடைய இருதயம் வழுவி போகிற இருதயம், ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கஷ்ட காலம் வரும்போது மட்டும் ஐயோ கர்த்தாவே ஆண்டவரேன்னு கத்துவாங்க, கதறுவாங்க. எங்கெங்கெல்லாம் பாகாலுக்கு பலிபீடம் இருக்கோ அந்த பலிபீடத்தெல்லாம் அடிப்பாங்க, அத நிர்மூலம் பண்ணுவாங்க, அதை அழித்து போடுவாங்க. கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டுவாங்க, கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவாங்க, கூடாரத்துல அனுதினமும் ஆராதனை நடத்துவாங்க. எப்போ அவர்கள் ஒரு அமெரிக்கைக்குள்ள வராங்களோ, எப்போ அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் என்கிற இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறாரோ, அந்த நொடி அவர்களுடைய இருதயம் வழுவி போகிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். உங்கள் இருதயம் நிர்விசாரத்தினாலும் வழுவி போகிற இருதயத்தை உடையதாயும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, இருதயத்துல வழுவி போகக்கூடாது. கன்சிஸ்டன்டா கர்த்தருக்காக ஓடணும்ன்றதுல நிக்கணும். ஒரு நாள் அப்படியே ஓடுறது, அடுத்த நாள் அப்படியே சோர்ந்து போகிற இந்த காரியம் இருக்கக்கூடாது. ஏற்றது ரோலர் கோஸ்டர் இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா, ரோலர் கோஸ்டர் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா நீங்க ட்ரெயின் மாதிரி ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது. ரோலர் கோஸ்டர் என்ன பண்ணும்? ஏற்ற தாழ்வுல இருக்கும், அம்யூஸ்மெண்ட் இருக்கும், ஆனா அது ஒரே இடத்துலதான் இருக்கும். எத்தனை பேரால புரிஞ்சு கொள்ள முடியுது? ஆமென். There is a very big difference between roller coaster and train. ஒரு ரயில் பெட்டிகளுக்கும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்க ரோலர் கோஸ்டருக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சது கிடையாது. ரோலர் கோஸ்டர்ல போற ஆட்கள் அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க. அவர்கள் மேல போகும்போது ஒரு குதூகலமா இருப்பாங்க, கீழே வரும்போது ஒரு கொண்டாட்டமா இருப்பாங்க. பாடல் எல்லாம் குதூகலம் கொண்டாட்டமே அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா, அவங்களுக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் வேணும், எக்ஸைட்மெண்ட் வேணும், குதூகலம் வேணும், ஆர்ப்பரிப்பு வேணும், சந்தோஷம் வேணும், எல்லாம் வேணும். ஆமென். அதையே சிற்றின்பங்களுக்கு நாடி தேடி போகிற மனிதர்கள் தன் இடத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்வதில்லை, அங்கேயே டென்ட் போட்டு உட்கார்ந்துருவாங்க. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? பெருமைக்கு சொல்ல, தர்ஸ்டே நம்ம அந்த ரூபன் புத்திரர்கள், காத்து புத்திரர்கள் எப்படி யோர்தானை கடந்து போகாமல், ரூபனும் காத்து புத்திரர்களும் யோர்தானை கடந்து போகாம எங்களுக்கு இங்கேயே ஒரு காணியாட்சியை கொடுத்துருங்கன்னு மோசே கிட்ட என்னாகும் 32வது அதிகாரத்துல கேக்குறாங்கல்ல. இன்னைக்கு சண்டே ஆவியானவர் என் பாஸ்டர் மூலமாவும் அதே வார்த்தைகளை பேசுனதை நான் பார்த்தேன். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் சண்டே இந்த காரியத்தை எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது, என் பாஸ்டருக்கே கூட தெரியாது. அல்லேலூயா, ஆமென். ஆனா தர்ஸ்டேவே நம்ம ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் அந்த வார்த்தை விதைக்க கர்த்தர் கிருபை உள்ளவரா இருக்கார். புரியுதா? இந்த நாட்கள்ல ஜனங்களுடைய காரியம் என்னவென்று ஆவியானவர் அறிந்து, ஆவியானவர் ஒருவர் ஆனதால் the message will be same everywhere. Hallelujah. You see, in the word of God there is 66 books. 66 புத்தகங்கள் உடைய இந்த வேதாகமத்துல the message is one.
ஒரே மெசேஜ் தான். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஒரே மெசேஜ். ஆமென். ஆவியானவர் ஒருவரே. The message will be same. அல்லேலூயா. ஆதியாகமும் கிறிஸ்துவ குறிக்கும், வெளிப்படுத்தும் விசேஷமும் கிறிஸ்துவ குறிக்கும். அல்லேலூயா. ஆமென். சங்கீதமும் கிறிஸ்துவ குறிக்கும், மத்தேயும் கிறிஸ்துவ தான் குறிக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே சுலுமா கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா. என் குயவனே, களிமண்ணான என்ன வனையும் உம்முடைய பாத்திரமா வர, உம்முடைய பாத்திரம். ஒவ்வொரு வேதத்துல பாக்குற ஒவ்வொரு கதாபாத்திரம், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட் will praise Jesus, will always point Jesus, will always indicate Jesus. It will be a shadow for Jesus. Hallelujah. மோசே இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். யோசேப்பு இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். ஆபிரகாம் இயேசுக்கு நிழலாட்டம், ஐசக் இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார் நிறைய விதங்கள்ல. யாக்கோபு இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். ஆமென். யோனா இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். தெரியுமா? இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் சொல்றாரு, யோனா யோனா மீனின் வயிற்றில 3 ராத்திரி 3 பகல் எப்படி இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துக்குள்ள 3 ராத்திரி 3 பகலும் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லாமா? கர்த்தர் ஒவ்வொன்றுத்தையும் திருஷ்டாந்தமாக கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக வைத்திருக்காரு. அந்த தாருல் நல்ல வச்சாமா அந்த பாடல் எழுதும் போது, குயவனி அந்த பாடல் எழுதும் போது பாடுறாங்க, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் உண்மையே போற்றுது, என்னையும் அவ்வித பாத்திரமா மாற்றுங்க. அஷிகா தூராமா ஷடகலா. அல்லேலூயா. அந்த பாடலை நீங்க உணர்ந்து பாடும்போது அது உங்க வாழ்க்கையா மாறும். அல்லேலூயா. அத உணர்வற்றவர்களா நீங்க பாடுறதுனால அதோடைய அர்த்தமும் புரியல, அது உங்க வாழ்க்கையாவும் மாற மாட்டேங்குது. கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில பாடல்களை பாடுகிறது இல்ல, அப்படி பாடினாலும் அதை உணர்ந்து பாடுகிறது இல்லை. அதனால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. அது அவங்க வாழ்க்கைய மாத்த மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், என் வாழ்க்கையின் வெற்றிக்கு, ஆவிக்குரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்று நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வசனத்தை ஜபமாவும் பாடலாவும் மாத்தணும். அல்லேலூயா. உங்க பைபிள்ல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் டெக்ஸ்ட் அது அப்படியே இருந்ததுன்னா உங்க வாழ்க்கைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க அதை படிக்கிறதுனால மாத்திரம், அதனால படிக்காம போயிடாதீங்க. நீங்க அதை படிக்கிறதுனால மாத்திரம் உங்களால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க ரோமர் புத்தகம், யாக்கோபு எழுதின நிருபம், இந்த வசனங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது, நிருபங்களை வாசிக்கும் போது, நியாய பிரமாணத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவனே கர்த்தருக்கு முன்னாடி நீதிமானா இருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க நியாய பிரமாணம் எங்க கையில இருக்கு, நாங்க பாக்கியம் உள்ள ஜனம் அப்படின்னு தங்களை பெருமை பீத்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நிறைய பேர் என் ஜூம் மீட்டிங்ல கூட இருக்கிற நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். டெய்லி கர்த்தர் என் கூட பேசுறாரு, என்கிட்டயே பேசுற மாதிரி இருக்கு. சர்ச்சு போய் பாஸ்டர் பேசும்போது பாஸ்டர் பேசுற வசனம் என்கிட்டயே பேசுறாரு. டெய்லி ஆவியானவர் என்னை கடிந்து கொண்டு என்னை சிக்ஷிக்கிறார். ரைட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதியுத்தரம் என்ன? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி வேர்ட் ஆஃப் காட் தட் ரீச்ட் யுவர் இயர்ஸ்? அல்லேலூயா. ஆமென். கிரியை செய்கிறவனே காதுள்ளவன். அல்லேலூயா. உன் காது செவி கொடுப்பதற்காக கர்த்தரால் படைக்கப்பட்டு உன் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொல்றாருல.
இந்த கேட்க கடவுள்னா என்ன? காது இருந்தாலே கேட்கும். Which means if it is operational, your ear is operational, it will hear. But what is Jesus saying? What is Holy Spirit saying in the book of Revelation? ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எல்லா சபைகளிலும் சொல்லுகிறதின் காரணம் என்னன்னு அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாருங்களேன். காதுள்ளவன் செவி கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம், உன் காது கேக்குதுன்னா you better obey the word of God. செவி கொடு. அவன் இத செவி கொடு அப்படின்ற அந்த வேர்ட் உங்களை மிஸ்லீட் பண்ணலாம். நான் கரெக்டான இன்டர்பிரேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கெல்லாம் வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு அப்படின்னு சொல்லுதோ, அது அந்த வார்த்தை எதை சொல்ல வருகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய் சொல்லுகிறது. அல்லேலூயா. The correct interpretation is காதுள்ளவன் கேட்க கடவன் அர்த்தம், காதுள்ளவன் செவி கொடுக்க கடவன் என்று கத்து சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம், காது இருக்கா, உனக்கு அது கேக்குதா, இந்த வார்த்தை உனக்குள்ள போதா, அப்போ நீ கீழ்ப்படிதல் உடையவனாயிரு. அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படி. சொல்லலாம், அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானுக்குள்ள உங்களால பிரவேசிக்கும். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் உங்க கைகள்ல எப்படி கொடுக்கப்படுது? வாக்குன்னா என்ன? தேவனுடைய வசனம், God's promise. அல்லேலூயா. அதான் வேர்ட் ஆஃப் காட் தான். அதுவும் வேர்ட் ஆஃப் காட நிறைய வகையில பிரிக்கலாம். லோகோஸ் சொல்லுவாங்க, ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க. லோகோஸ்னா இந்த வேர்ட் ரிட்டன் வேர்ட் இல்லையா? ரேமான்றது உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ப்ராஃபிட்டிக்கா கர்த்தர் பேசுவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு கால் வலி இருக்கும். நம்ம ஜூம் மீட்டிங்ல ஒரு மகளுக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும்ல. ஜெபம் பண்ணும்போது ஸ்கின் டிசீஸ் இருக்கிற மாதிரி நான் விஷன் பார்த்தேன். யாருக்கும் ஸ்கின் டிசீஸ் இருக்கு, கர்த்தர் சுகமளிப்பாரு. நீங்க உங்க வாட்ஸ்அப்ல டிபி வைக்கிறீங்க, உங்க போட்டோவை டிபியா வைக்கிறீங்க. அந்த டிபியை வைக்காதீங்க. இனிமேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அந்த டிபி நீங்க எடுத்து கர்த்தர்கிட்ட கேளுங்க, அப்பா என் அழகா நான் காட்டும்படிக்கு. தப்பான ஒரு நோக்கத்துல அந்த பொண்ணு தெரியாம டிபி வச்சிருச்சு. ஓகேங்களா? தப்பான நோக்கத்துல என்ன எல்லாரும் பார்க்கணும், அழகா இருக்கேன்னு பார்க்கணும்னு வைப்பாங்கல்ல, நிறைய பேர் அப்படிதான் வைக்கிறீங்க. சரி, அப்படி வைக்காதீங்க. அப்படி வைக்கிறது நிமித்தம் பிசாசு அந்த மகளை தொட்டு அந்த மகளுடைய ஸ்கின்ல வியாதி ஒண்ணு வருகிறதை நான் பார்த்தேன். அப்போ ஆவியானவர் என்னிடத்துல சொன்ன இந்த காரியத்தை நான் எச்சரித்து ஜூம் மீட்டிங்ல சொன்னேன். அந்த பொண்ணு உடனே அந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே 10:30 மணிக்கு 10:40க்கும் மெசேஜ் அனுப்பிச்சு, ஆனா எனக்கு தானே ஸ்கின் டிசீஸ், நான் தெரியாம வச்சுட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு வச்சு, என்கிட்ட அம்மா மன்னிப்பு கேட்கிற, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஒப்புரவு ஆன உடனே அந்த ஸ்கின் டிசீஸ் உடனே சுகமாச்சு. அல்லேலூயா. பிட்வீன் some 2 or 3 days it was healed. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுப்பதே பாதுகாப்பு. ஒரு மனிதன் கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் விட்டு வெளியே போறான்னா என்ன அர்த்தம்? கர்த்தரோட சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கல. மறுபடியும் சொல்றேன், செவி கொடுத்தல் என்பது என்ன? சும்மா கேட்டுட்டு போறது இல்ல, கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ரொம்ப பேசிக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுற, கீழ்ப்படியப்பா. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புல நீங்க நிக்கணும்னா உங்களிடத்துல கீழ்ப்படிதல் இல்ல, ஓவர் ஆயிடும். அல்லேலூயா. நான் நிறைய பெரிய காரியங்களை எடுத்து வச்சிருந்தேன். பட் கர்த்தர் இப்படி பேசுகிறதற்கு உங்களோடு கூட என்னோடு கூட இடைப்படுற. வாசிங்க 11வது வருஷம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11வது வருஷம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே சொன்னேன் என்று இருக்கா, ஆணையிட்டேன் என்று இருக்கா? ஆணையிட்டாராம். அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதற்கும் ஆணையிட்டு சொல்லுகிறதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
அல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல அது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியாலே தம் பேரிலேயே தானே ஆணையிட்டு, கண்டிப்பா ஆணை இல்லையா, ஆணையிட்டு சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஆணையோட கூடிய தேவ வசனம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆணை. இப்போ ஆணித்தனமா சொல்ற ஒரு காரியம் தான் ஆணையோட கூடிய வசனம். கர்த்தர் சொல்றாரு, கோபத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு கோபம், நான் எதை செய்யாதுன்னு நான் அதை செஞ்சேன். அல்லேலூயா. எதை பண்ணாதுன்னு சொன்னா அதை பண்ணேன். எதை எனக்கு கோபம் மூட்டாது, என்னை பரீட்சை பார்க்காத, அருவருப்புகளை பின்தொடர்ந்து போகாத, விக்கிரக ஆராதனை செய்யாத, வேசித்தனம் பண்ணாத, புறஜாதிகளோடு உறவு கொள்ளாத, எவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொன்னாரு. ஆனா செவி கொடுக்கவே கர்த்தரை கோபம் மூட்டாங்க, கீழ்ப்படியாமையில இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல. அல்லேலூயா. அது நிமித்தம் இளைப்பாறுதலுக்குள்ள இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன கர்த்தர் இளைப்பாறுதல் பிரவேசிக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரைடே அல்ல தர்ஸ்டே நீங்க ஜாயின் பண்ணலாம்னா அந்த கண்டினியூட்டியை நீங்க இழக்குறீங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நாளைக்கு நான் பேசக்கூடிய தேவனுடைய வசனங்களுடைய கண்டினியூட்டியை நீங்க இழந்து போவீங்க. அது எப்படின்னா, லைக் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போறீங்க, டெய்லி ட்ரிப்ஸ் போடணும், டெய்லி இந்த மாத்திரை சாப்பிடணும், அப்பதான் நீங்க பெட்டர் ஆயிட்டே வரீங்க. 2 நாள் நடுவுல அந்த மாத்திரையை நீங்க விட்டுட்டீங்க, அந்த ட்ரிப்ஸ் நீங்க போடல அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து அந்த டோஸ் ஆரம்பிப்பாங்க. பாத்திருக்கீங்களா டாக்டர்ஸ் எல்லாம்? ஸோ இந்த டோஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமே, அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அது யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்றதுனால எனக்கு யாரும் காசு கொடுக்கல. 2வது ஒரு காரியம், இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறதுனால எனக்கு ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, அது ஃபைன் தான். ஆனா மாம்சீகமாக எந்த பயனும் எனக்கு கிடையாது. எனக்கு யாரும் தசமம் கொடுக்கறது இல்லை, நானும் வாங்குறது கிடையாது. எனக்கு யாரும் காணிக்கை கொடுக்கறது இல்லை, அதை நானும் வாங்குறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. This is for your benefit. Amen. This is for your good growth in Christ. புரியுதா? நீங்க ஒரு நாள் ஜாயின் பண்ணி 2வது நாள் ஜாயின் பண்ணாம 3வது நாள் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது you are not getting the dosage which God gives to you. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு நாள் மன்னாவை பொறுக்குவாங்க, 2வது நாள் மன்னாவை பொறுக்க மாட்டாங்க, 3வது நாள் மன்னாவை பொறுக்கும். சரிதா? அல்லேலூயா. கிரியா சொல்றேன், 6ஆம் நாள் 7ஆம் நாளுக்கு ஏத்த மன்னாவை நீ போய் பொறுக்கிட்டு வா சொன்னாரா இல்லையா? காலையில எழும்பி 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும், 7ஆம் நாள் போய் மன்னா பொறுக்க கூடாது. நீ 6ஆம் நாளே எல்லாத்தையும் பொறுக்கிடுன்னு சொல்றேன். அதை நீ சேர்த்து வைக்கலாம். 7ஆம் நாள் அது நாற்றம் அடைக்காது, புழு பூத்து போகாது. ஆனா இவன் என்ன பண்றான், 6ஆம் நாள் போய் 7ஆம் நாளுக்கு தேவையான மண்ணா பொறுக்காம வரான். 7ஆம் நாள் மறுபடியும் ஓய்ந்திருக்காம போய் மண்ணாவை. இன்னைக்கு நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்காததின் காரணம் என்ன? கர்த்தருடைய கட்டளைகளை நீ கீழ்ப்படியாததுனாலதான். நீங்க தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய சீரியஸ்னஸ், ப்ரையாரிட்டியை நீங்க கொடுக்க மாட்டீங்க. You are not conscious about the word of God. You are careless about the word of God. Hallelujah. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அற்பமான நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், அதை உணரணும் நீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒரு இடத்துல இருந்து பாதுகாக்கிறதற்காக கர்த்தர் ஒரு வேலியை போட்டிருக்காரு. அந்த வேலி பேர் தான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். உங்க பட்டணம் அரணாய் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறதுனாலதான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்க வெளியே போட்டீங்கன்னா அரணுக்குள்ள இருந்து வெளியே வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கட்டளையே பாதுகாப்பு.
அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளே பாதுகாப்பு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சொன்ன தீர்க்க தரிசனமே பாதுகாப்பு. நான் சொல்லுவேன், நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாகவே செவி கொடுக்கிறவர்களா இருந்தா நீங்க அதை நாடுவீங்க, தேடுவீங்க. ஒரு புதையல் நாங்க இப்போ எங்க சர்ச்சு கூடுவாஞ்சேரி போயிருக்கு இல்லையா, அந்த புதையல் கூடுவாஞ்சேரியில ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மேப் உங்க கையில வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? அட ஆபீஸா, லீவா போடா, உடனே கிளம்பு. அங்க எத்தனை லட்சம் பெருமானமான புதையல் உனக்கு. சொல்றாரு, தேவனுடைய வசனத்தையும் ஞானத்தையும் புதையல போல தேடு. நீதிமொழிகள் வாசிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வசனத்தை புதையல போல தேடு. புதையலை எப்படி தேடுவீங்க? ஆமா, போவோம் புதையல போய் தேடுவோம். ஜூம் மீட்டிங்கா 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது பாட்டு போவோம். 9:40க்கு பொறுமையா ஜாயின் பண்ணுவோம். இப்படியா புதையல தேடுவீங்க? அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பயன்படும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுக்குமே. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒருத்தர் இருக்கார். அல்லேலூயா. வல்லமையான கர்த்தருடைய ஊழியக்காரர். சுகமளிக்கிற வரம் அவருக்குள்ள வல்லமையா செயல்படும். பிசாசுகளை துறம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, அது இல்லாம சுகமளிக்கிற வரம் வேற லெவல்ல ஒரு வாழ்க்கையில பயன்படுது. அவர் வாழ்க்கையில அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அசைச்ச ஒரு காரியம் என்னவென்றால், நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் செவி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. கையே இல்லைனாலும் ஒரு ஜெபம் பண்ணாலும் கை வளரும். கிரியேட்டிவ் மிராக்கிள்னு சொல்லுவாங்க டாக்டர். கை வளரும், கால் வளரும், கண்ணிலாகும் கண்ணு உருவாகும், பல்லு இல்லாத பல்லு உருவாகும். அல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரி அற்புதமா அப்படின்னு நிர்விசாரமா கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். தேவ மக்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற ஆவல் இருக்க வேண்டும். பேஷன் டுவர்ட்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். எங்கேயாவது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிராதா? ஓடணும், தேடணும், நாடணும், அதை பின்தொடரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அத நீதிமொழிகள்ல சாலமோன் இவ்வளவு அழகா எழுதினாரு. கடைசியில அவரே கோட்டை விட்டாரு. ஆனா பாருங்க, ஆவியானவர் சாலமோன் மூலமா எழுதுறாரு. அத சரப்பணிய போல உன் கழுத்துல கட்டிக்கோ, நெக்லஸ் மாதிரி உன் கழுத்துல கட்டிக்கோ. இப்போ நான் முந்திலாம் பண்ணுவேன். எப்படின்னா, சாவிய தொலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கையில ஒரு கயிறு கட்டி சாவிய மாட்டி பார்த்திருக்கீங்களா? சில பேர் அருணாக்குடி இருக்குல்ல, தப்பா எடுத்து அருணாக்குடியில என்ன பண்ணுவாங்க, தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சாவியை மாட்டி வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? மறந்துடுவேன்ட்டு. இதா எங்கேயாவது தொலைச்சிட போறோம், அந்த மாதிரி பாக்கெட்லயே பத்திரமா வச்சு அப்போ பாக்கெட்டை செக் பண்ணிப்பாங்க. புரியுதா? நீங்க உங்க போன் விழுந்துடாம இருக்கணும்னு செக் பண்ணி பாத்துக்கிறீங்கல்ல. கர்த்தருடைய வார்த்தையை தரையில போடாது இருக்கிறானான்னு உங்களை செக் பண்ணி பாக்குறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை உங்கள் இடத்துல அந்த வசனம் கடந்து வரும்போது அதை ட்ரெஷரை போல நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஆவியானவரை நீங்க முக்கியத்துவப்படுத்தணும். அவர் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தணும் வாழ்க்கையில். நீங்க அந்த வசனத்தை மாத்திரம் கனம் பண்ணிட்டீங்க, அவரு உங்களை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவல்ல கனம் பண்ணு. ஆமென். ஏலியின் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, உன் பிள்ளைகளை நீ கவனிக்கல, உன் பிள்ளைகளை விட உன் கர்த்தரை விட நீ பிள்ளைகளை மதிச்ச ரொம்ப அதிகமா. என் வசனத்துக்கு அல்லது என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அவர் யாரு? தேவனுடைய வார்த்தையே அவர். இயேசு யாரு? ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது. அல்லேலூயா. அவருடைய எப்படி சொல்றேன், பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க கனம் பண்ணலன்னா அவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் எப்படி கனம் பண்ணுவாரு?
கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கான சமாதானத்தை அவர் கொடுப்பார். உங்க பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு தெரியுமா? ஏசாயால 54 நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெற்று போனாலும் என்னுடைய உடன்படிக்கை என் கிருபை மாறாது சொல்றாரு. ஆனா வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களா யோசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் வசனத்துக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. என் வசனத்தை அவங்க மறந்ததுனால உங்க பிள்ளைகளை நான் மறந்துட்டேன். 4 நாள் நீங்க கர்த்தரோட வார்த்தையை நல்லா நேசிச்சீங்க, அதை பற்றி கொண்டிருந்தீங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் புரண்டு வந்தது. ஆனா 5வது நாள் என்னாச்சு? நிர்விசாரமா வேதத்தை வாசிக்கிறீங்க, நிர்விசாரமா ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்றீங்க, நிர்விசாரமா சர்ச்சுக்கு போய் உட்காருறீங்க. நிர்விசாரம் உங்கள் பட்டணங்கள்ல இருக்கிற அரணை நிர்மூலம் பண்ணி போடும். அல்லேலூயா. 10:13 ஆயிடுச்சா? என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:12. எசேக்கியேல், இந்த இளைப்பாறுதல் உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் டெம்பரவரியா ஒரு இளைப்பாறுதல் கொடுக்குறாருல. இந்த இளைப்பாறுதல்ல நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம்னா நிர்விசாரணத்தை கொண்டு வந்துடும். கேர்லெஸ்னஸ், ஐடில்னஸ், நிர்விசாரம் ஆயிரும். போதும்பா, கர்த்தருக்காக ஓடி என்ன யூஸ்? இதா கேர்லெஸ் ஆட்டிடியூட். கர்த்தர் சொல்லியிருப்பாரு. நம்ம இடத்துல நான் சொன்னேன், வாணி வாட்ஸ்அப்ல எந்த டிபியும் வைக்காதீங்க, எந்த ஸ்டேட்டஸ்லயும் உங்க முகத்தை நீங்க மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க உனக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கு, அப்பா அதை நீ செய்யாம இருக்கிறது நல்லது. உன் அழகை எல்லாரும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நீ அழகாதான் இருக்க. மணவாட்டி மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணா போதும். அல்லேலூயா. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணுச்சுன்னா அது மணவாட்டி கிடையாது, வேசி. பாபிலோனின் அந்த சீரீஸ்ல மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல ஒரு பெண் இருக்கா. ரத்தாம்பரம் அவள் உடையா இருந்துச்சு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா, ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ஆனா அவ வேசி, ஹார்லெட். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல எருசலேம் என்கிற மணவாட்டி ஒருத்தி இருக்கா. அவள் மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை ட்ரெஸ் பாருங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு உலகம் என்ன பார்க்கணும்னு ட்ரெஸ் பண்ணுச்சுன்னா உலகம் அவளை வேசியா பார்ப்பேன். தன் மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி அவள் தன்னுடைய ஆடையை அலங்கரிப்பாளர். அல்லேலூயா. அவள் தான் மணவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் பரிசுத்தம் உள்ள. அல்லேலூயா. அப்பதான் மணவாளன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு கூப்பிடுவார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா 38 எசேக்கியேல் 38:12 வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். நான் கொள்ளையிட 49 எரேமியா 49:31. எரேமியா 49:30. Jeremiah chapter 49:31. வாசிக்கலாமா? அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிகளுக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜாதிகள் நிர்விசாரமா, பயம் இல்லாம, இப்படி சொல்லாம தேவ பயம் இல்லாம நிர்விசாரமா. அப்போ நிர்விசாரமா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? தேவ பயம் இல்லாம இருப்பாங்க. எழுதிக்கிறீங்களா? இஃப் யூ ஹாவ் a டைரி, இஃப் யூ ஹாவ் குறிப்பெழுதுகிற புத்தகம் இருக்குமானால், அஞ்சாமல் நிர்விசாரமாய் இருக்கிற ஜாதிகள், அந்த ஜாதி, இந்த ஜாதி நிர்விசார ஜாதி, அஞ்சாம நிர்விசாரமா இருக்கிற ஜாதி. கவலை கிடையாது, தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நிர்விசாரம். கர்த்தருக்கு பயம் இல்லைன்னா
வாழ்க்கை நிர்விசாரம். பார்த்துக்கலாம். இது அசதி, நிர்விசாரம் இருக்கு. இப்படி இருக்கிறவர்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். 31வது வருஷம் எரேமியா 49:31. அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை, அவர்கள் தனிப்பட தங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவளுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையுமாகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர முளைகளில் இருக்கிறவர்களிடத்தில் சிதறடித்து விட்டு அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு அபத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லுவார். நியாயத்தீர்ப்பு நிர்விசாரமா இருக்கிறவர்கள் மேல. இந்த வசனம் என் ஜூம் மீட்டிங்ல இருக்கு யாருக்கும் வலிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நிர்விசாரத்துல இருந்து உடனடியா மனம் திரும்பி உடனடியா வெளியே வந்துடும். அல்லேலூயா. மதில் இல்லாத பட்டணம் எது? நிர்விசாரம். கரெக்டா? அதற்கு வாசல்கள் இல்ல, தாழ்பால் இல்ல. இப்ப வாங்க எசேக்கியேல் 38:12. எசேக்கியேல் 38:12. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். மதில் இல்லாத கிராமங்கள், கொள்ளையிடவும் சூறையாடப்படவும் ஆயத்தமா இருக்கிற கிராமம்னா ப்ரொடெக்ஷன் இல்லாத வாழ்க்கை. இல்லையா? குரூப்ல நான் நம்ம குரூப்ல இல்ல, நான் இன்னொரு குரூப்ல இருந்தேன். என்னோட மனைவி ஒரு கொட்டேஷன் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஒரு பரிசுத்தவான் எழுதின கொட்டேஷன். அன்கார்டட் ஸ்ட்ரென்த் இஸ் டபுள் வீக்னஸ். பாதுகாப்பு இல்லாத பலன் ரெட்டிப்பான பலக்குறைவு, பலவீனம். பாதுகாப்பு இல்லாத பலன் ரெட்டிப்பான பலவீனம். புரியுதா? நீங்க பலவீனர் இல்ல, டபுள் போர்ஷன் பலவீனர்களா, டபுளா பலவீனர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்கு பலன் இருந்து நீ பாதுகாப்பு இல்லாம இருக்க. ஏன்? பலன் இருந்து நிர்விசாரமா இருக்கிறது. சிம்சோன், அல்லேலூயா, அவன்கிட்ட பலன் இருந்துச்சு, ஆனா நிர்விசாரம் இருந்துச்சு. விளையாடுறான்ல தெரியல ஆள் கூட, அவ கிளியரா கேக்குறவன், எதனால நான் கட்டலாம்? ஒரு ரகசியம். பிலிஸ்டர் வந்துட்டாங்க, ஏன் சிறு. அல்லேலூயா. என்ன தெளிவா கர்த்தர் அவ வாயில இருந்தே பேசுற. ஆனா பாருங்க, அவன் நிர்விசாரமா இருக்கிறதுனால அவன் பலன் அவன் வீக்னஸ் ஆயிடுச்சு. புரியுதா? அல்லேலூயா. அன்கார்டட் ஸ்ட்ரெங்த் இஸ் டபுள் வீக்னஸ். கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல போட்டுக்கு பாருங்க. மதில் இல்லாத பட்டணம், தொடர்ந்து வாசிக்கிறேன். மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். கர்த்தர் போறார். எதுக்காக? நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். இப்ப அந்த இடத்துல பார்த்தோம், எரேமியா 49:31 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அஞ்சாமல் நிர்விசாரமா இருக்கிறான். என் பட்டணத்துல மதில் இல்ல, நான் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். மதில எழுப்புறதற்கு நெகையாமையா மாதிரி எவ்வளவு தூரம் ஆனாலும் கடந்து போகணும். எனக்கு அடிக்கடி ஃபீவர் வருது, என் பிள்ளைக்கு அடிக்கடி ஜுரம் வருது, எனக்கு அடிக்கடி வியாதி வருது, பிசாசு போராட்டம் வருது. மதில் எங்கேயோ திறப்பு வாங்கியிருக்கு, நிக்கணும் நைட்டு பிரேயர்ல. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரணும். அங்க நீங்க நிர்விசாரமா இருக்கிறதுனாலதான் உங்க மதில் விரிசலாகி ஒரு நாள் மதிலே இல்லாம போயிட்டீங்க. புரியுதா? பாதுகாப்பு எப்ப எடுக்கப்படுது? தொடர்ந்து வாசிங்க. நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன், அவர்கள் எல்லாரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பால்களும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். அல்லேலூயா. தாழ்பால் இல்ல, கதவும். ஏன்?
நிர்விசாரம், கேர்லெஸ்னஸ், ஸ்லாக்னஸ், நிறைய வேர்ட்ஸ் இருக்குல்ல. சோதோமின் பாவம், எசேக்கியேல் 16:49 போய் வாசிங்க. இது சோதோமுக்கு நேரலான பாவம் என்ன? ஐடில்னஸ், ஐடிலா உட்கார்றது, நிர்விசாரமா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாம அஞ்சாம இருக்கு, நிர்விசாரமா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணாம யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நிர்விசாரமா இருக்கீங்க, தயவு செய்து மனம் திரும்பிடுங்க. கர்த்தர்கிட்ட போய் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் நிர்விசாரமே உங்கள் பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறது. அரணான பட்டணங்களில் இருந்து உங்களை வெளியே தள்ளுகிறது. உங்களை மதில் இல்லாத பட்டணங்களை போல் மாற்றுகிறது. ஆமென். தாழ்பால் இல்லாத, வாசல்கள் இல்லாத பட்டணங்களை போல் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆசா ராஜா மாதிரி ஒண்ணு பண்ணணும். ஆசா ராஜாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. என்ன ஆசீர்வாதம்? அமெரிக்க இளைப்பாறுதல். வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 14 அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகமம் 14:6. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாது இருந்தது. பாத்தீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு டெம்பரரி இளைப்பாறுதலை கொண்டு வரார். இது எதுக்காக? வரப்போகிற இளைப்பாறுதலுக்கு ஒரு சாம்பிள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். ஒரு அமெரிக்கை. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? எப்ப பார்த்தாலும் சத்ருவோடு போராடி கொண்டு இருக்க முடியாது. ஒரு கொஞ்சம் டைம், ஒரு 10 நாளோ 20 நாளோ ஒரு வருஷமோ கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஏன்னா யுத்தம் வந்து சோர்ந்து போயிடும். எப்ப பார்த்தாலும் யுத்தம்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? சோர்ந்து போயிடும் இல்லையா? இப்போ கர்த்தரே கிருபையா யுத்தம் பண்ணணும் தான், யுத்த வீரன் தான் நீ, போராடு, நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், போராடினா தான் ஓட்டத்தை முடிக்க முடியும். ஆனா எப்ப பார்த்தாலும் உன்னால போராட முடியாது. உனக்கு ரெஸ்ட் தரேன். இளைப்பாறுதல் தருகிற தேவன், இளைப்பாறுதலுக்கு என்று ஒரு நாளை குறித்த தேவன். அல்லேலூயா. இளைப்பாறணும் ஜனங்கன்றத வாஞ்சிக்கிறார். ஆதாமுக்கு முதல் நாள், அவன் வாழ்நாளின் முதல் நாளே இளைப்பாறுதல் நாள் தான். கரெக்டா? பரிசுத்தமானது. கர்த்தரோடு கூட இளைப்பாறுதல். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கணும். இப்ப நல்லா கவனிங்க. நீங்க இந்த டெம்பரரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, நான் சொல்லுவேன் உலகபூர்வமான ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கர்த்தருக்காக நல்ல வல்லமையா ஊழியம் செய்வீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரம் மாத்திரம் இல்ல, உலகபூர்வமா கூட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுப்பார். சரியா? ஆனா அந்த இளைப்பாறுதல போய் செட்டில் ஆயிட்டு அந்த இளைப்பாறுதல நிர்விசாரம் உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனையை கூட்டார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கிடைச்ச உடனே நிர்விசாரத்துக்குள்ள, கேர்லெஸ்னஸ்க்குள்ள, அப்பா கர்த்தர் என் கூட இருக்காரு, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, பாத்தீங்களா, நல்ல கார், நல்ல பைக், நல்ல வீடு கொடுத்துட்டாரு, பாத்தீங்களா. சாட்சி சொல்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண நீங்க நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. புரியுது? அல்லேலூயா. பாருங்க, ஆசா கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, இந்த பையன், இந்த ராஜா பையன், இந்த ராஜா பாருங்க, 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, சரி 6வது வசனமே வாசிக்கிறேன். அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாது இருந்தது. ஆனா இவன் என்ன பண்ணல? அந்த இளைப்பாறுதல முழுமையா என்ன பண்ணல? தூங்கல. பாருங்க, தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். பார்த்தீங்களா? இப்போ வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறாருன்னா, யுத்தம் இல்லாத நாட்கள், அமெரிக்கையான நாட்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. சத்துரு போராட்டம் ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஹெவியா இல்லாம ஒரு நாட்கள் உங்களுக்கு வருதுன்னா, அந்த நாள்ல நீங்க போத்திக்கிட்டு தூங்காம எழும்பி மதில எழுப்பணும். பட்டணத்துல அரணான பட்டணங்களை கட்டணும். அல்லேலூயா. தான் சீக்ரெட். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் குடும்பத்துக்கே கொரோனா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்குள்ள எங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலின் நாட்களை கத்துக்கிட்டார். அந்த இளைப்பாறுதலின் நாட்கள்ல நான் தூங்கிட்டு இல்ல, உண்மையா கர்த்தரோட சன்னிதானத்துல இருந்து, சமூகத்துல இருந்து பேசுறேன். அல்லேலூயா. I was not sleeping in that rest that God has given. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு I went to evergreen லைஃப்.
குறையவே இல்லப்பா. நிறைய ஊழியம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு. கொரோனா வந்த பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டாங்க. எந்த பிரயாசம் பண்ண தேவையில்ல. தட்டு தட்டுல சாப்பாடு வரும், சாப்பிடலாம், திணிக்கலாம், உட்காந்துக்கலாம். ஆனா இரவு ஜபத்தை நான் விடவே இல்லை. ஆமென். அந்த கொரோனா நாட்கள்ல தான் கரெக்டா ஞாபகம் இருக்கு. மே 15th 2020ல எனக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுக்கும்படி 10 நாள் கர்த்தரோடு கூட நான் போராடினேன். அல்லேலூயா. போராடினேன்னா கர்த்தரோட பாதத்தை பிடித்து கெஞ்சினேன், யாக்கோபு போல. அல்லேலூயா. புரியுதா? அந்த நாட்கள்ல நான் தூங்கல. அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுதான் கொரோனா. என் குடும்பத்துக்கே கொரோனா, என் மனைவிக்கு கொரோனா, என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும்போது கொரோனா வந்துருச்சு. ஆனால் அந்த இளைப்பாறுதலின் நாட்கள்ல நான் அரணான பட்டணத்தை கட்டினது நிமித்தம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த சேதத்துக்குள்ளே கையில வித்து அழகு சொல்லாமே. இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பிரச்சனை டைம்ல சோதனைக்குள்ள போய் கடவுளே இல்ல, கடவுள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறார்? நீங்க இளைப்பாறுதல் நாட்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அரணான பட்டணத்தை கட்டணும்ல. அப்ப நிர்விசாரமா இருந்துட்டு கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்காம யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ அவர்கிட்ட நல்லா பேசிட்டு, எந்த பெண்ணிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு உன்னிடத்துல சொன்னாரோ அந்த பெண்ணுகிட்ட நல்லா பேசிட்டு, இப்ப சோதனை வந்துச்சு, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியலன்னு சொன்னா என்ன ஆகுறது நிலைமை? உங்களால யோசிக்க முடியுதா? சிந்திக்க முடியுதா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை எச்சரிக்கிறதின் காரணம் என்ன? உனக்கு அரணான பட்டணத்தை கட்டுவதற்காக. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒரு டிசிஷன் எடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டி, கொடுக்க வேண்டிய காரியங்களை நான் கொடுப்பேன். ரதூஷா டாராபாலா ஷேகாதாலாபா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கியப்பா கீழ்ப்படிவேன், வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். முழங்கால் படியிட முடியும் என்றார். We can kneel down and look up to the Lord. Rubusha, Tori, Sheka, Bala, Tomi, Shike Bada, Rimato, Rashada, Kadude Mala, Shikada Gadalava. அழிவுகளை கடிந்து கொண்டு வருகிற எல்லா கலவரத்தின் வல்லமைகள் எரிவதாக, எரிவதாக. நெருவிசாரங்கள் எரியட்டும். எப்படிங்கப்பா? என் இடத்துல நெருவிசாரம் இருக்கக்கூடாது, நெருவிசாரம் இருக்கக்கூடாது. ருமோஷா கத்தருக்கு சுத்தமானால் நம்ம நாளைக்கு நிர்விசாரத்தை கொண்டு வருகிற நிர்சானியோன் என்கிற ஆவியை குறித்து பார்க்கலாம். ரூதாடாபா ஷீகாமாலாத்தோ ரோபோ ரீபாலாத்தோ ராத்தேரே கேதடகதடகதலபகலபா. ஞானத்தை தேடு, புத்தியை விட்டு விடாதே. தேவனுடைய வசனத்தை பொக்கிஷத்தை போல நாடு, தேடு, வசனத்திற்கு செவி கொடு. கர்த்தர் இதோ உன்னிடத்துல சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தலையில போடாது. ஸ்மித் விகில்ஸ்வர்த் தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை ஹீலிங்ஸ், இத்தனை மிராக்கிள்ஸ், அவர் ஜபத்திற்கெல்லாம் பதில் கிடைத்ததன் காரணம் என்ன? அவர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை அவர் தரையில போட்டதில்லை. அது நிமித்தம் அவர் என்ன வார்த்தையை சொல்றாரோ அந்த வார்த்தை தரையில் விடாது. ரபா ஷா தேரி காபா நாத்து ராஷான் டுமாரா தேரே கதுலாபா. அரணான பட்டணங்களை கட்டி ஆஷா ராஜாவை போல இளைப்பாறுதலின் நாட்களும் அமெரிக்கையின் நாட்களும் கொடுக்கப்பட்டது. அரணான பட்டணங்களை கட்டுவதற்காக. யுத்தம் இல்லாது இருக்கிற நாட்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அரணான பட்டணங்களை நீ கட்டுவதற்காக. ஜெபி ஜெபி ஜெபி. கட்டுகளை உடைக்கிற ஜப அக்கினி இறங்கி வரட்டும். நெர்விசாரங்கள் எரியட்டு. கேர்லெஸ்னஸ் உடைந்து போகட்டும். ரூபாலா ஷேபாதாலாபா நௌதிதிபி ஷிகபலபதடபா ரகதடபலா ஷிகடகதலபா நதடகதலபா ஷினதடகதடகதலபடகதலபா. நெர்விசாரம் எரியட்டும். வாழ்க்கையில கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். தடைகள் உடையட்டும். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. தொடர்ந்து அப்படியே ஜபத்துல இருந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.